கைய விடு கண்மணி, முடியாது டி. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அன்பு, இவள பிடிக்க. ஏய் திமிராடி, உனக்கு ஓங்கி ஒன்னு அரவிட வேண்டி. வேணாம். கைய விடு கண்மணி, முடியாது டி. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அன்பு இவள பிடிக்க. ஏய் திமிராடி, உனக்கு ஓங்கி ஒன்னு அரவிட வேண்டி. வெண்ணிலாவே அரைஞ்சிட்டு நான் கண்மணி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும். கொடு முத்தம். அப்படியே கண்மணி அன்புடன்ல கண்மணி ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறங்களே. இப்போ நம்ம கண்மணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா ஜிம்கானா அப்படின்னு கண்மணிக்கு சந்தோஷம். அதை விட கார்த்தி தாங்க ரொம்ப தங்கமான மனசுன்னு சொல்லலாம். அத்தைக்காரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நில்லு கண்மணி அப்படிங்குது. என்ன சந்தோஷப்பட்டுச்சு பெரியம்மா பிக் மம்மி, இப்போ என் நில்லு கண்மணி அப்படிங்குதுன்னு பார்த்தா ஆரத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு எடுத்துட்டு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. இந்த ஆரத்தி ஒண்ணுதான் கேடா அப்படின்னு கிளவிக்கு ரொம்ப கோவம் வருது. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையை மறிக்கிறாங்க. தட்டை வருது. ஆனா பாக்குறாங்க, இனிமேலாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஆடி அவரப்பந்த போட்டது அதட்டுனது அதெல்லாம் அந்த பல்ட்டியாகி அந்த காலம் ஆயிடுச்சு. இனிமே இது என்னோட ராஜ்யம். நான் மாமியார் ஆயிட்டேன். இனிமே நான் எதுக்கு பயப்படணும்? ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பண்ற அப்படிங்கல. ஆமத்த என்ன எத்தனை நாளைக்கு நானும் கூலக்கு முட்டையை போட்டுட்டு இருக்க முடியும்? என் பையனும் என் மருமகளும் நல்லா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மரியாதையா போயிருங்க. உங்க மரியாதை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு கோவம் வருது. என்ன பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கையை நீட்ட அன்புக்கு வருது பாருங்க கோவம். அந்த ஒரு விரல அப்படியே பிடிச்சு பதங்கிடுறாரு. என்னடி என் கண்மணி எங்க அம்மாவை நீட்டுவியா? உனக்கு யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படிங்கல. பாட்டி உடனே டேய் ஏன்டா அவளை திட்டுற? என்ன என்ன உங்க மருமகளை ஒருத்தி கையை நீட்டி பேசுறா? உங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்கலையா? டேய் அவ யாருக்கா பேசுறா? எனக்கா தானே பேசுறா? உங்களுக்கா பேச நாங்க இருக்கிறோம். இவ யாரு ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா? முதல்ல மரியாதை இவளை அனுப்புங்க. அப்பதான் நம்ம குடும்பம் உருப்படும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா. என் பிள்ளையும் இல்ல, இவளாவது எனக்காக இருக்கா. இவளையும் அனுப்பிவிட்டு என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வாயை மூடிக்கிட்டு இருங்க. அம்மா நீங்க ஆரத்தி எடுங்க அப்படின்ட்டு கண்மணிக்கு ஆரத்தி எடுத்தா எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போது இந்த பிள்ளை. போங்க அப்படின்ட்டு போனோன்னு பாக்குறாங்க. பாத்தியா இவங்களுக்காக நீ நிக்கிறிய, அவ உங்களை கண்டுக்காம போறா. தேவையாது அப்படிங்கல. பரவாயில்ல அந்த அளவுக்கு நாங்க பண்ணியிருக்கோம். அவ கோவிக்கிறா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதுதான் உண்மையான தன்மானம் உள்ள பொண்ணு. அதனால அப்படி இருக்கா. இந்த வீட்டை விட்டு எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்க? அவ சும்மாவா வந்திருக்கதே பெருசு. அவ விடுவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டே இனிமே யார் பேச்சையும் கேட்காதடா கிளம்புடா அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா. டே அன்பு பாட்டி பாட்டின்னு சொல்லுவியடா? இப்பவும் பாட்டின்னு தான் சொல்றேன் பாட்டி. இப்ப மட்டும் நான் உங்களை சித்தி பெரியம்மா நான் சொல்றேன். வர்றேன் பாட்டி அப்படின்னு போக கார்த்தி வந்துட்டு ஜோக் சொல்லிட்டான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லி சிரிக்க அப்படின்னு முறைக்குதுங்க. அதுங்க 2 கோஷ்டி இருக்கு பாத்தீங்களா? அதுங்க பேரே மறந்து போச்சு ரொம்ப நாள் வராதனால. இப்ப எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்க அப்படி பாக்குது கண்மணி. என்னம்மா வாம்மா. இல்ல நான் ஒரு ரூம்க்குலாம் போக மாட்டேன். என்னம்மா ஒரே ரூம்ல தான் இருக்கணும். இல்ல நான் உங்க ரூம்ல இருக்கேன் அத்தை அப்படின்ட்டு சிவகாமி ரூமுக்கு போகுது. உன்னை எப்படி என் ரூமுக்கு வர வைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு கண்மணியை அன்பு பார்த்து சவால் விடுறாரு. அதையும் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் அப்படிங்கிற. பாக்கலாமா என்ன ஓயாம பாக்கலாங்கிற? சரி அப்படின்னு முன்னாடி வந்து கண்மணி மேலே கீழே ஏற இறங்க பாக்க ஹலோ என்ன அப்படிங்கிறாங்க. நீ தானே பாக்கலாம்னு ஓயாம சொன்ன. சரி என்னத்தான் பாத்துக்கலாம்னு சொல்றியாங்கன்னு வந்து பாக்குறேன். அழகா தலன்னு முன்னாடியை விட சூப்பரா தான் இருக்கு தெரியுமா? அப்படியே ஊற வச்ச மோர் மிளகா மாதிரி. உங்களை ஒன்ன அப்படின்னு சொல்ற மாதிரி கையை நீட்ட ஐயோ இந்த விரல் கூட அழகா கொடமிளகா மாதிரி நிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லி கையை கீழே போடுறாங்க. அடாடா இப்ப கொட்டுன முத்து மாதிரி இருக்கே. அப்படின்னு சொல்ல டேய் விடுறா மருமகளை போட்டு காய்ச்சாதடா நீ வாமா அப்படின்னு உட்கார சொல்றாங்க. பரவாயில்ல நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதே வீட்டுல எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த அப்படிங்கல. நீங்க நடிச்சு தானே என்ன வர வச்சீங்க. என்னம்மா அப்படிலாம் பேசுற கண்மணி? நான் எங்கம்மா நடிச்சேன்? உண்மையிலே நான் முடியாம தானம்மா இருந்தேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் குணமானீங்கல்ல சொல்லியிருந்துக்கலாம்ல. நான் ஏம்மா சொல்லல. உன்னை நல்லபடியா இந்த வீட்டுல வாழ வைக்கணும் தானே அப்படி சொல்லாம இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க நல்லா தானமா வாழ்ந்தீங்க. அதுக்கப்புறம் நான் வாழலையே. அதுக்கு என்னம்மா பண்ண சொல்ற? அந்த குந்தாணி எல்லாம் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறா. அவளை அந்த வீட்டை விட்டு விரட்டணும். அது முடியலையே. கடவுள் உங்களை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர வச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். கண்மணி அன்புதான், அன்புக்கு கண்மணி தான். இப்பாவது புரிஞ்சுக்க கண்மணி அப்படின்னு சிவகாமி கெஞ்சாத குறையா கெஞ்ச அங்க வருது கிளவி சும்மா இருக்க மாட்டாம. ஏன் சிவகாமி நீ இப்படி அந்த கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? நமக்காக தவம் இருக்கிறா தான் என் பேத்தி. இவளை நீ பேசாம கட்டிக்கலாம். அவதான் வேணான்னு டைவர்ஸ் வாங்கிட்டால. அப்புறம் என்ன அப்படிங்கல. உங்களுக்கு பிடிச்ச மருமகன்னா நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச மருமக என் கண்மணி தான். அவதான் எனக்கு வேணும். இங்க பாருடி மரியாதையா ஓடி போயிரு. இல்லேன்னு வச்சுக்கயேன் என்ன பண்ணுவீங்க பாத்துக்கலாமா என்ன பண்ணலான்னு அப்படின்னு வெண்ணிலா பேச இந்த திமிரு தாண்டி ஒன்ன வேணாங்கிறது. ஏன் இப்ப உங்களுக்கு ஆரத்தி வேணாம் ஒண்ணு வேணான்ட்டு வந்தாங்களே இந்த மகாராணி மட்டும் உங்களுக்கு திமிரா தெரியலையா அப்படிங்கல. அவளுக்கு நாங்க
துன்பம், கஷ்டம் இழைச்சிருக்கோம்டி. அதனால அவ பண்றத நாங்க ஏத்துக்கிறோம். உனக்கு என்ன? நீ தான் என்ன வண்டி விட்டு ஏத்துன. உன்னைய நான் வந்து மதிப்பனா? மரியாதை குடுக்கணுமா? மரியாதையா போயிரு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. "நீ வாம்மா, இவகிட்டலாம் பேச வேணாம்" அப்படின்னு கிளவி இதுவும் போயிடுறாங்க. அப்புறம் கண்மணி இப்படி "என்னம்மா கண்மணி பாக்குற?" "இல்ல நான் பாக்கணும்." "யாரம்மா?" அன்பு அப்பாவையா?" "ஆமா" அப்படிங்கிறாங்க. சரி வான்னு கூட்டிட்டு போறாங்க. பாக்குறாங்க. அவரு மயக்கத்துல இருக்காரு. "கண்மணி வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்படியே கைய அசைக்கிறாரு. கைய அசையுது. கைய அசஞ்சோனே எல்லாருக்கும் ஒரே இதாகுது. அசைறாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னங்க என்னங்க மருமக வந்திருக்காங்க" அப்படிங்கையில முகம் லைட்டா அப்படி சிரிக்கிற மாரி இருக்குங்க. கண்ணி தண்ணி கசியுது. ஏன்னா மருமகளுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால கண்கள்லேருந்து நீர் கொட்டி அருவி கொட்டுது. "என்னாச்சு? என்ன என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. "என்னங்க ஆச்சு?" அப்படிங்கையில ஒண்ணும் சொல்ல முடியலையா? வெண்ணிலா பாக்குது. ஆஹா! இந்த கிழவன் கண்ண முழிச்சுட்டான்னா நம்ம கதை கந்தலாச்சே! இவ குரல கேட்டோனே காந்த சக்தி மாரி இழுக்குது போல இருக்கே! இன்னைக்குள்ள கதைய முடிக்கணும்டா அப்டின்ட்டு போக, இங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில எல்லாரும் போயிடுறாங்க. பரவால்ல கண்மணி நீ வந்த ராசி. என் புருஷன் நல்லபடியா கொஞ்சம் கொஞ்சம் குணமாற மாரி தெரியுது அப்டிங்கிறாங்க. ம்ஹ்ம். இவ வந்த ராசி. இவ வந்தத என் புள்ளைய இப்டி கடக்குறேன் அப்படின்னு ஒரு பழிய போடுது. கண்மணி மொறைக்குது. உடனே அன்பும் சிவகாமி, "நீ விடு கண்மணி. அவங்க அப்படிதான் கூவிக்கிட்டு இருப்பாங்க. காக்கா கலரு கருப்புன்னு சொன்னா நம்மலாம் வருத்தப்படக்கூடாது. அது அப்படிதான் கத்திக்கிட்டு, கரைஞ்சுகிட்டு இருக்கும்." "டேய்! யார பார்த்துடா காக்காங்கிற? பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் நினைக்கிறீங்க? தப்பா எடுக்காதீங்க பாட்டி. நீ என்னத்தானே ஜாடமாடையா சொல்ற?" "பாட்டி நான் ஜாடமாடைலாம் சொல்லல. உங்களைய தான் நேரடியா சொல்லிட்டு போறேன்." அப்படின்ட்டு போக, பேசுங்கடா பேசுங்க. என்னமோ படுத்தா என்னமோ ஏறி விளையாடும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தானே போறீங்க?" அப்படின்கையில, "பாட்டி யானை படுத்தா எறும்பு ஏறி விளையாடும்பாங்க. அப்ப நீங்க யானையா? நாங்க எறும்பா? உன்ன" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற ஓடிர்றாரு அன்பு. அடுத்து எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த வெண்ணிலா வேகமா போகுதுங்க. யாரும் இல்லாத நேரம். அது அதுக்கு அங்கிட்டு, அங்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்குதுங்களா, அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வருது மெல்ல வந்துட்டு அப்படியே பார்க்குது. "ஏய் கிழவா! நீ கண்ண முழிச்சு கண்மணிட்ட எல்லா உண்மையும் சொல்ல பார்க்குறியா? உன்ன நான் விட்டுருவேனாடா? நான் இருக்கிற வரைக்கும் உன்ன விட்டுருவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு, அங்கிட்டு தேடுது. தலகாணி தலைகீழ இருக்கு. இத உருகுனா முழிச்சுருவானோ? நம்ம கை இருக்கேல அப்புறம் என்ன? அப்படின்ட்டு கைய கொண்டு போய் மூக்குலயும் வாயிலயும் இறுக்கி அமுக்கு. அவர் பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. மூச்சு முட்டுனோனே அப்படியே பொறை ஏற வச்சு வச்சு அமுக்க அப்படியே பொறை ஏறுது. அப்பா அப்படி அதாவது சொல்றதுக்கு இப்படி இப்படியே அமுக்குறாரு. கை காட வெடால வெட்டுறாரு. அங்கே கரெக்ட்டா ஏதோ பாக்ஸ் வச்சிருக்காங்க. அது டொம்முன்னு கீழ விழுகுது உதைச்சோனே. "என்ன சத்தம்?" அப்படின்னு எல்லாம் வர டப்புன்னு கைய எடுத்துட்டு கண்மணி தாங்க ஃபர்ஸ்ட்டு வருது. பார்த்த கையோட "ஏய் என்னடி பண்ண? என்னடி பண்ண?" அத்தை அத்தைன்னு கூப்பிட எல்லாம் வர, அன்பு வர. "என்னாச்சு?" "இவ கைய வச்சு ஏதோ பண்ணா. இவர் கால வச்சு உதைச்சிருக்காரு." "அப்போ ஏய் வாய பொத்துனியாடி? அவர நீ என்ன பண்ண பார்த்த?" அப்படிங்கல. "ஐயய்யோ! பாட்டி இவ என் மேல பழி போடுறா. நான் ஒண்ணுமே பண்ணல." அப்படிங்கல. "எதுக்குடி? நீ ஏதோ பண்ணிட்டு என் பேத்தி மேல பழி போடுறியா?" அப்படிங்கல. "யாரு பழி போட்டா? நான் இப்ப தான் வந்தேன். இவ முன்னாடியே நின்னுட்டு இருந்தா." அப்படின்னு சொல்ல, "இல்ல பாட்டி இவ தான் ஏதோ பண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு பழிய போட, அங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க, கார்த்தி அந்த பிள்ளைங்க பவித்ராலாம், "இல்ல இப்பதான் போனாங்க. கண்மணி சித்தி இப்பதான் போணுச்சு." புள்ளைங்களும் சொல்லிப்புடுதுங்க. பிஞ்சு புள்ளைங்க. பொய் சொல்லாதுன்னு நெனைக்க, வெண்ணிலா என்ன பண்ணுது, பாட்டிக்கிட்ட, "பாட்டி நான் சும்மா தான் பாட்டி பார்த்தேன். இவ பொய் சொல்றா. இவ தான் ஏதோ பண்ணா." அப்படிங்கையில, "சும்மா தான் பார்த்தேங்கிறியா? அது எப்ப? முன்னாடியா? பின்னாடியா?" முன்னாடி தான். என்னைய இவ தான் பழி போடுறா." அப்படின்னு சொல்லல பாக்குறாங்க அன்பு. "அப்போ நீ தான் முன்னாடி வந்திருக்க. அதானே? அப்பா அத தட்டி விட்டுருக்காருன்னா, அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற? அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மூச்சு வரப்போகுது போல இருக்கே." அப்படிங்கையில, "சரி நான் வந்து ஏதோ பேச்சு குடுத்தேன். அவருக்கு மூச்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது தானே. அவர் ஒண்ணும் செத்து போகலையே." அப்படிங்கையில சப்புன்னு ஒரு அறை குடுக்குறாரு. "யார பார்த்து என்னடி பேசுற? அவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீ என் அப்பாவ நீ இந்த மாரி பண்ண பார்க்குற. இருக்கட்டும்டி, உண்மை மட்டும் தெரியட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படி போடி வெளியில" அப்படின்னு கழுத்த பிடிச்சு தள்ள, பாட்டி போய் தாங்கி பிடிக்குது. "நீ ஏம்மா இங்கலாம் போற?" "அ இல்ல பாட்டி, வாம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு அவர் இல்லாம. நீங்க எவ்வளோ வேதனைப்படுறீங்க தெரியுமா? அங்கிள் இல்லாம." அப்படிங்கவும், என் வேதனை உனக்கு புரியுது. அதுகளுக்கு எங்க புரியுது?" அப்படின்ட்டு போறாங்க. அப்ப அன்பு வந்து, "கண்மணி என்ன நடந்துச்சு?" அப்படிங்கல. "நான் நல்லா பார்த்தேன்." அப்படிங்கிறாங்க. சிவகாமிட்டயும் அதே தான் சொல்றாங்க. "அவ கைய வச்சு ஏதோ பண்ணா. டக்குன்னு கைய எடுத்தா. நான் பார்த்தேன். அவ மூக்க அழுத்தி புடிச்சிருக்கிறா. இந்த கால விடால் வெட்டியிருக்காரு." அப்படின்னு நல்லா நல்லா தெரியுதுங்க. அப்படின்னா, "அப்பா நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துருமாடா? இன்னொரு வாட்டி அமுக்கி பாப்போமா?" அப்படிங்கல. "அம்மா அவ தான் லூஸ் மாரி பண்ணானா, ஏம்மா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்துரும். பயப்படாதீங்க." அப்படிங்கிறாங்க. ஆனா அத்தை நான் ஒண்ணு சொல்லணும்." கண்மணி சொல்லுது. "என்னம்மா?"
எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இந்த வீட்ட விட்டு யாருமே போகாத அளவுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா ஒரு நர்ஸ போட்டுருவோமா அப்படிங்கல, நர்ஸுக்கு காச குடுத்து ஏதாவது பண்ணிருவா. நமக்கு வேண்டியவங்க ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் இருக்கணும். நான் பாத்துக்கிறேன். அன்புக்கு சந்தோஷம் தாங்கல. அம்மா! அப்ப பொறுப்பு வந்திருக்கு. ஆமாடா! அப்படிங்க. நான் வெளில போற நேரம் கார்த்தி இருக்கட்டும், அப்புறம் அன்பு இருக்கட்டும், அப்புறம் பவித்ரா இருக்கட்டும், அப்புறம் நீங்க இருங்க. இப்படி 24 மணி நேரமும் ஆளுக்கு 4 மணி நேரம், 3 மணி நேரம் ஷிஃப்ட் மாத்தி ஷிஃப்ட் இருக்கணும். அப்பதான் ஒரு உயிர காப்பாத்த முடியும். அப்படின்னு சொல்ல, என் தங்கம் அப்படின்னு நெத்தியில முத்தம் குடுக்க, அந்த புள்ள வெண்ணிலாவுக்கு அங்க இருந்து பாக்குது. என்னமோ ரகசியம் பேசுறாளுக. நீங்க என்ன பேசினாலும் சரிடி, என் கையில தான்டி அவருக்கு ஓலை மரணம்ல எழுதியிருக்கு அப்படின்னு நெனைக்குது. வெண்ணிலாவோட ஆசை நடக்கும்னு நெனைக்கிறீங்க? கண்டிப்பா நடக்காது ஃப்ரெண்ட். ஏன்னா கதாநாயகி சூளுரை வச்சா அதுதானங்க ஜெயிக்கும். என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறல. இந்த தேங்க்யூ வீடியோ ஃப்ரெண்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.